நிச்சயமாக பானு, வணக்கம். திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் தேர்வு வினாத்தாள் கசிந்த விவகாரத்தில் தற்போது திருநெல்வேலி மாநகரத்தின் பேட்டை காவல் நிலையத்தில் 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பானு, தேர்வாணையருக்கே கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்று சொல்வார்கள், அவருக்கே தேர்வு நடக்கும் நாளின் முந்தைய நாளில் வினாத்தாளை வாட்ஸ்அப்பில் அனுப்பிய நபர் யார் என்பது குறித்து மிக மிக தீவிரமான ஒரு விசாரணையை திருநெல்வேலி மாநகர காவல்துறை நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் புகாரின் அடிப்படையில் தற்போது கையில் எடுத்திருக்கிறது. பானு, திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் கீழ் திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டங்களில் 106 கல்லூரிகள் செயல்பட்டு வருகிறது. தற்போது இந்த செமஸ்டர் தேர்வுகள் பல்கலைக்கழகத்தின் கீழ் உள்ள கல்லூரிகளில் நடந்து வரும் நிலையில் கடந்த 27ஆம் தேதி பிகாம் படிப்புக்கான தொழில் சட்டம் எனும் இண்டஸ்ட்ரியல் லா என்ற பாடத்தின் தேர்வு நடைபெற இருந்த நிலையில் வினாத்தாள் கசிந்ததால் அந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டது. இதுகுறித்து சத்தியம் தொலைக்காட்சியிலும் விரிவான செய்திகள் வெளியிட்டிருந்தோம். அதனைத் தொடர்ந்து பின்னர் புதிய வினாத்தாள் தயாரிக்கப்பட்டு நேற்று அந்த தேர்வு நடைபெற்று முடிந்தது. இதனிடையே பார்த்தீர்கள் என்றால் பானு, பல்கலைக்கழக தேர்வு வினாத்தாள் கசிந்தது தொடர்பாக விசாரித்து உரிய நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் சாக்ரடீஸ் திருநெல்வேலியின் பேட்டை போலீஸ் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்தார். அதில் கடந்த 26ஆம் தேதி இரவு 10 மணிக்கு பல்கலைக்கழக தேர்வாணையரின் கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்று சொல்வார்கள், அவருடைய செல்போனுக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பரில் இருந்து மறுநாள் நடக்க இருந்த இந்த தொழில் சட்ட பாடத்திற்கான வினாத்தாளே நேரடியாக அனுப்பி வைக்கப்பட்டதாக ஒரு புகாரில் தெரிவித்திருக்கிறார். இதனால் அந்த தேர்வினை ரத்து செய்ததாகவும், இந்த வாட்ஸ்அப்பில் தேர்வாணையருக்கே அந்த வினாத்தாள் வந்து சேர்ந்தவுடன் இந்த வினாத்தாள் கசிந்ததாக கருதி உடனடியாக அந்த தேர்வினை ரத்து செய்ததாகவும் தனது புகாரில் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பானு, மேலும் வினாத்தாள் கசிந்ததற்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த புகாரில் கூறியிருக்கிறார். இந்த நிலையில் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் சாக்ரடீஸ் அளித்த புகாரின் அடிப்படையில் திருநெல்வேலி மாநகரத்தின் பேட்டை போலீசார் புதிய குற்றவியல் நடைமுறை சட்டப்பிரிவுகள் 316, 318, தமிழ்நாடு அரசு பொது தேர்வுகள் சட்டம் 3 மற்றும் 4 மற்றும் 5 இந்த சட்டப்பிரிவுகள் அனைத்துமே தேர்வில் முறைகேடு குறித்த சட்டப்பிரிவுகளாக பதிவாகி உள்ளது. ஆகிய 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணையை தொடங்கி இருக்கின்றனர். இதனிடையே தேர்வாணையரின் செல்போன் வாட்ஸ்அப்புக்கு வினாத்தாளை அனுப்பிய எண்ணை போலீசார் முதற்கட்டமாக சோதனை செய்த போது அறிவுச்செல்வன் என்ற பெயருடன் மதுரையில் இருந்து அந்த வாட்ஸ்அப் எண் வந்திருப்பதாக முதலில் கண்டுபிடித்துள்ளனர். அந்த எண்ணை வைத்தும் தற்போது தீவிரமான விசாரணை நடந்து வருகிறது. பானு, எது எப்படி இருந்தாலும் ஒரு பல்கலைக்கழகத்தின் வினாத்தால் அத்தனை கட்டுப்பாடுகளுக்கும் இடையே கசிவதும் அதை தேர்வாணையருக்கே அனுப்பி இருப்பதும் இந்த விவகாரத்தில் மிக மிக பெரிய அதிர்ச்சியினை ஏற்படுத்தி இருக்கிறது. திருநெல்வேலி மாநகர காவல்துறையினர் இது தொடர்பாக மிக மிக தீவிர விசாரணையை தற்போது மேற்கொண்டு வருகின்றனர். இதுவே இதில் இருக்கும் முதற்கட்ட தகவல். பானு, தொடர்ந்து தகவல்களையும் செய்திகளையும் சேகரித்துக் கொண்டிருக்கிறோம். பானு.